இன்னொருத்த வாழ்ந்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில். காரூன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஹசானாவுக்கு சொந்தக்காரன். அல்லாஹ் யாருக்கும் கொடுக்காத மிகப்பெரிய ஹசானாவை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தான். அவனுடைய அந்த ஹசானாவை திறக்கும் சாவியை ஒரு கூட்டமே தூக்கி கொண்டு செல்லும் என்று குர்ஆன் சொல்கிறது. மிகப்பெரிய அளவில் செல்வம் சீமாட்டியாக வாழ்ந்தவன் காரூன் என்ன செய்வானா, அவனிடத்துல இவ்வளோ செல்வங்கள் என்னிடத்தில் இருக்கிறது என்பதை மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரோட்டில் போகும்போது மேலே போட்டிருக்கிற அந்த அபாரில் நீட்டாக இருக்குமா, அந்த அபாவனுடைய கீழ்ப்பகுதியை ஒரு 1/2 மீட்டருக்கு ரோட்டில் இழுத்துக்கிட்டே போவானா. 1/2 மீட்டர் அப்படி அவ்வளோ தூரத்துக்கு என்ன செய்யணும்னாக்கா ரோடுல விரிஞ்சிருக்குமா. காரணம் என்ன தெரியுமா? அவன் பணக்காரன் என்ற திமிரை காட்டுவதற்காக வேண்டி அவன் ஆணவத்தால் செய்த செயல். இந்த செயலை அன்று இருந்த சில நல்லடியார்கள் பார்த்தார்கள். பார்த்துட்டு அவனுக்கு உபதேசம் செஞ்சாங்க. ஏண்டா கருபையிலே வபதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, இதை வச்சு நீ உலகத்தை நீ சம்பாதித்து விடாதே, இதை வைத்து நீ மறுமையை நீ சம்பாதித்துக் கொள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் உனக்கு பொருளை கொடுத்திருக்கிறான்னா இந்த பொருளை வைத்து நீ மறுமையை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். மறுமைக்குண்டான தயாரிப்பில் உன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு தான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கிறான். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்தில் உனக்கு ஒரு பங்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதை நீ மறந்துடாதே. உலகத்தில் அல்லாஹ் உனக்கு ஒரு பங்கு கொடுத்திருக்கிறான், அதை நீ மறந்துடாதே. சாப்பாடு கொடுத்திருக்கிறான், குடிபானங்களை கொடுத்திருக்கிறான், உடையை கொடுத்திருக்கிறான், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான், மனைவி மக்களை கொடுத்திருக்கிறான், பொருளாதாரங்களை கொடுத்திருக்கிறான். அதற்கெல்லாம் அல்லாஹுக்கு நீ செய்ய வேண்டிய சில ஹக்குகள் இருக்கிறது. அந்த ஹக்கை குறித்து நீ மறந்து விடாதே என்று அன்றிருந்த சில நல்லடியார்கள் காரூனிடத்திலே சொல்லி எச்சரித்தார்கள் என்ற செய்தியை குர்ஆன் சொல்கிறது. அந்த நல்லடியார்கள் அந்த காரூனிடத்திலே இப்படி எச்சரிக்கை செய்த போது அவன் சொன்னது என்ன தெரியுமா? கால இன்னமா ஊதீது அலா இல்மி இந்தி, என்ன நீங்க பெருசா பேசுறீங்க, இது அல்லாஹ் உனக்கு கொடுக்கல, அவன் புறத்திலிருந்து எனக்கு கிடைக்கல, இது என் அறிவால் என் உழைப்பால் என் சக்தியால் கிடைத்த பொருள் என்று அவன் ஆணவத்தின் உச்சியில் பேசினான். முடிவு என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஃபகஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்ல், ஆணவத்தால் பேசிய அந்த கயவனை, அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுடைய பொருளாதாரத்தையும் அனைத்தையும் பூமி விழுங்கி கொண்டது என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். உலகத்தில் இது போன்று யார் யாரெல்லாம் ஆணவத்தில் உச்சியில் பேசுகிறார்களோ அவர்கள் அனைவரும் பூமியிலே இப்படி புதையுண்டு போவார்கள் என்பதற்கு இந்த குர்ஆனுடைய வசனம், காரூனுடைய இந்த செய்தி படிப்பினையாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ் நம்மை அது போன்ற நிலை விட்டும் பாதுகாப்பானாக. பெருமக்களே, இது போன்ற நிறைய செய்திகள் இருக்கிறது. உலகத்திலே யார் யாரெல்லாம் ஆணவத்தால் ஆடினார்களோ அவர்களுடைய முடிவு மிக கேவலமானதாக, மிக சொற்பமானதாக அல்லாஹ் ஆக்கி விடுவான் என்பதற்கு குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி.